மகளிர் திட்ட உரிமை தொகை சிறப்பு முகாம் நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் பரவிய செய்தியை நம்பி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வதந்தி என காவல்துறை அறிவித்ததால் சாலையில் அமர்ந்து முழக்கம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மகளிர் திட்ட உரிமை தொகை விடுபட்ட பயனாளிகளுக்கு சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தோறும் 3 நாட்கள் நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வருகிறது. அதனை நம்பி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாகை, கீழ்வேளூர், திருமருகல், கீழையூர், வேதாரண்யம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலை முதலே ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்து வருகின்றனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதுபோன்ற எந்த ஏற்பாடும் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்த பெண்கள் திடீரென சாலையில் அமர்ந்தனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தி வதந்தி எனவும் மகளிர் திட்ட உரிமை தொகை சிறப்பு முகாம் நடைபெறுவதாக இருந்தால் அனைத்து ஊராட்சிகளிலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மூலம் அறிவுறுத்தப்படும் என காவல்துறையினர் தெரிவித்து அனைவரும் திங்கட்கிழமை நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்குமாறு அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மகளிர் திட்ட உரிமை தொகை சிறப்பு முகாம் நடைபெறுவதாக பரவிய வதந்தியை நம்பி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் குவிந்து சாலையில் அமர்ந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.